அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். எங்கேயாவது ஏதாவது ஒரு கேஸ் நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கும். அன்பார்ந்த உறவுகளே, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு அறிஞ்ச ரெண்டு பேருன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக அவங்க பேர் டீட்டெயில்ஸை சொல்ல விரும்பலை. ஒரு பணிப்பெண், இலங்கையை சேர்ந்த பணிப்பெண் சாரதி நம்மளுடைய பக்கத்து நாடு, இந்திய நாட்டை சேர்ந்த சாரதி. இந்த பணிப்பெண் அந்த வீட்டில் குறைஞ்சது எத்தனை வருடமாக வேலை பார்த்தாங்க? 14 வருடமோ 15 வருடமாக வேலை பார்த்தாங்க. நாங்கள் இங்கே வரும்போது, அபுஹத்திராவுக்கு வரும்போதெல்லாம் அவங்க பழைய ஆள் நிறைய தடவை கண்டிருக்கிறேன். அப்போது இவங்க அந்த சாரதி அவர் பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு, டிரைவர் பக்கத்து வீடு, இந்த பணிப்பெண்ணும் பக்கத்து வீடு. அப்போ அந்த தமிழ்ன்றதால பேச்சு ரெண்டு பேரும் பேசி பழகி கதைச்சி சும்மா பேச்சுவார்த்தை. அப்போ தம்பி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தான். சில நேரங்களில் இவங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னா ஹெல்ப் கேட்குறது, காசு போடுற சில டைமில் காசுகள் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி சாதாரணமான ஒரு சம்பிரதாய நடவடிக்கை தான் இது. காலம் பூரா இந்த நிலைமையிலே தான் தொடர்ந்துக்கிட்டு வந்திருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 9 வருஷம், நான் என்னுடைய கால பீரியட்னு சொல்ல போனால் ஒரு 8-9 வருஷமாக இவங்களுடைய அந்த பழக்க வழக்கம். அந்த டிரைவரும் பழைய ஆள், இவங்களும் பழைய ஆள். இப்போது ரீசண்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டில் இருந்து ஒரு எண்ணெய் கேன், மாவுட்டின், கொஞ்சம் சாமான் பேக்கில் போட்டு இந்த டிரைவருக்கு கொடுக்குறாங்க. இதை கொடுத்ததை அந்த வீட்டில் மேல் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மருமகன், அதாவது அந்த பாபாவுடைய பெரிய மாமா வீட்டில் இவங்க வேலை பார்க்குறாங்க. மேலே மகளும் மருமகனும் இருக்கிறாங்க. அந்த மருமகன் பார்த்துட்டு போய் அவர் வண்டிக்குள்ளே இருந்திருக்கிறாரு. சரியா? வீட்டில் சிறுதா பார்க்கின், அதாவது கீழே பார்க்கின், அவங்க கீழே அந்த சிறுதா பார்க்கின்ல வண்டிக்குள்ளே அந்த பாபா இருந்திருக்கிறாரு. இவங்க அந்த சிறுதா ஓரமாக இவங்க வந்திருக்கிறாங்க, இறங்கி அந்த டிரைவரும் வந்திருக்கிறாரு, பார்சலை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க வேறு எது, இறைவனுடைய வெளிச்சம் இனி இறைவனுக்கு தான் தெரியும், சிறுதாப்பில் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கதை அடிபட்டது. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, பார்சலை கொடுத்தது அவ்வளவுதான். இந்த தொம்மின் சாமான், கொஞ்சம் அரிசி, பருப்பு, ஒரு எண்ணெய் கேன், ஒரு மாவுட்டின், இந்த பொருட்களை மட்டும்தான் நான் அந்த சிறுதாப்புக்கிட்ட வச்சு கொடுத்தது. அதை பிடிச்சிக்கிட்டு தான் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் சரியா டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 14 வருடம். சம்பளம் எவ்வளவோ? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 200 தினார், 180-200 தினார் சம்பளம்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ ரீசெண்டாக போனஸை பற்றி பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்படி சம்பளம் எடுத்துருக்கீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் எக்ரிமெண்ட்டும் பதிவு பண்ணலையே, இப்போ நீங்கள் வந்த சம்பளத்தை விட எவ்வளோ சம்பளம் அதிகமாக எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க கிட்டத்தட்ட வந்திருக்கிறது 80 தினார் சம்பளத்துக்கு, 80-70 தினார் சம்பளத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இவங்க இந்த சம்பளம் எடுக்கிறாங்கன்னா, இப்போ போனஸ் எடுக்கிறது நம்ம லீகலாக போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எக்ரிமெண்ட்டில் பழைய சம்பளத்துலேருந்து கூடி தந்திருக்காங்க அப்படின்னு அதை கேஸை உடைச்சிருவாங்க அப்படின்னு அந்த சம்மந்தமாக நான் பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவனோட வாய்ஸோ இதையும் நான் போட விரும்பலை, அவங்களும் விரும்பலை. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது அப்படின்றத நான் தெளிவுபடுத்துவேன் மக்களுக்குன்னு. சில நேரங்களில் நம்ம தவறு செய்கிறதில்லை, ஆனால் நம்ம சில நிறங்களில் நம்ம எடுத்துக்கொள்கிற சில அட்வான்டேஜ் அது கடைசியில் நம்மளுக்கே ஆபத்தாக கூட முடியலாம். நான் ஒரு வீடியோ ஒன்று எனக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பழசுன்னு. اوكي مادام انت تسوي ودي بوليس مادام نو بروبلم. انا ما في بوليس. شوفي الحين انا هذا فيديو معلوم، هذا فيديو من يشوف انت هازمن. ايوه اوكي هذا انت هازمن. شوف فيديو كله فيديو هازمن. شوف الله شوف انت سوا داخل تركيا. اوكي مادام اوكي اوكي سالري ما في، سالري ما في، سالري ما في، انا ما في
شغل لا 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 ما في يسوي شغل ما في يسوي شغل انا ما في شغل هذا سمان انت سوي ما في اوكي انت في هازبن صح ولا لا؟ انت في هازبن ايوه husband. زين هالشكل انت سليب درايفر ايوه மேடம் இப்போ அன்பார்ந்த உறவுகளே டெக்னாலஜியா இதா இருக்கு, இது இருக்குது. இப்போ மனிதர்களுடைய கையில் இது இருக்குது. இது என்ன செய்யும்னா, இப்போ நம்ம முந்தைய ஒரு காலம், அதாவது ஒரு 1990ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டுக்கு முதல்பட்ட காலங்களில் இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் அந்தந்த இடத்துல தண்டிக்கப்படுவாங்க, நாட்டை விட்டு அனுப்புவாங்க, முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துலையே அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ், நாட்டுக்கு அனுப்புவாங்க. 1-2 அந்த எல்லையில் இருந்தவங்களுக்கு, ஏரியாவில் இருந்தவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்க இவங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தான். இந்த சரௌண்டிங்குள்ளே மட்டும்தான். உலகம் பூரா, நாடு பூரா, அங்கே இங்கெல்லாம் இது பரவாது. ஆனால் இப்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனே வீடியோ எடுத்துருவாங்க, வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது யார்? அரபு நாட்டவர்களும் இந்த செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கிறது யார்? இப்போ நீங்களே பார்த்தீங்க, யார் போட்டிருக்கிறது? அந்த வீட்டு மாமா. நீ டிரைவரோட போய் தூங்கி இருக்கிற, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கு தானே, அப்படியே இப்படியேன்னு அந்த பணிப்பெண்ணும் விடாமல் பேசுகிறாங்க, இவங்களும் விடாமல் பேசுகிறாங்க. இப்போ என்ன நடக்குது? இது பப்ளிஷ் ஆகிடுச்சு, சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ பரவிடுச்சு. நம்ம ஒரு தவறு செஞ்சு சில டைமில் நம்ம தவறே செய்யாமல் கூட, ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி விடயங்களால் நம்ம அவமானப்படுத்தப்படலாம், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை பெருகலாம், நம்மளுக்கான கிடைக்கக்கூடிய மரியாதை இல்லாமல் போகலாம், நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய கணவன் மனைவி, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு கூட முகம் கொடுக்கலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். எந்த ஒரு பொருள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஏன் ஆஃப்டர் ஆல் நீங்கள் மிஞ்சிற சாப்பாடு இருந்தாலும், நான் ஏன் இவ்வளோ காலமாக உங்களுக்கு அந்த மிஞ்சிற சாப்பாடு விஷயத்தில் கூட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், வெளியில் கொண்டு போய் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சாலும் யாரையும் கூப்பிட்டு தனியாக கொடுக்காதீங்க, பர்சனலாக கொடுக்காதீங்க. ஒன்று ஃப்ரிட்ஜில் வைங்க, இல்லையா உங்களுடைய கஃபீல்கிட்ட சொல்லி இந்த பக்கத்தில் இருக்கிற டிரைவருக்கு, அந்த வீட்டில் இருக்கிற ஹாரிஸுக்கு, அல்ல அந்த வீட்டில் வேலை செய்கிற டிரைவருக்கு இந்த சாப்பாடை கொடுக்கட்டுமா, இந்த பொருளை கொடுக்கட்டுமா, கேளுங்க. கேட்டு அவங்களுடைய அனுமதியோடு கொடுங்க. சிலர் வந்து விரும்புவாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. அதனால் தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க, பிறகு பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நம்ம வேலை செய்ய வந்திருக்கிறோம், அதே மாதிரி நம்மளுடைய வீடோ அல்லது நம்மளுடைய குடும்பமோ கிடையாது. எந்த செகண்டில் வேண்டுனாலும் மாறலாம், நம்ப முடியாது. எந்த செகண்டில் வேணாலும் அவங்க மாறலாம், நம்மளுக்கு எதிராக திரும்பலாம். வேலை செய்யும் வரைக்கும், வாழும் வரைக்கும் நம்மளை வீடு, நம்மளுடைய இடம் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு செகண்டில் அவங்க மாறிடுவாங்க, நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. சிந்தித்து செயல்படுங்க, ரொம்ப கவனம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.